கடகலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் தொழிலில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைகிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு அல்லது நடக்கலை அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்கு அப்புறம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நிறைய பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சோர்சஸ் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். நல்லா தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஸோ நான் ஹையர் ஸ்டடி பண்ண போகிறேன், அதுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் ஆகலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க கண்டிப்பாக ஜனவரி 12க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கிடைக்கும். அது இல்லாமல் நான் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நடக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார். அதனால் இந்த ஜனவரி 17க்குள்ளே லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய எஃபர்ட் கொடுங்க உங்கள் ஃபீல்டில், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத வேலையை நிமித்தமாக எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே ஜூம்லேயே நிறைய தேடுவீங்க அல்லது படிப்பீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு.